ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மால்புவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மால்புவா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கு எந்த பாகுபதமும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இந்த சர்க்கரை எல்லாமே கலந்து நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அந்த அளவு இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சிரப்பை எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானோன்னே இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் 2 பக்கமுமே நல்லா வேகும். பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. எக்ஸஸாக உள்ள ஆயில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இன்னொரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போ அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம். இன்னும் கூட நம்ம பெருசாக ஒரே ஒரு அப்பம் மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சின்ன சின்னதாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆயிலை அழுத்தி எடுத்துருங்க. இப்போ இதை 2 விதமாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி சிரப்பில் 2 பக்கமுமே படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சிரப்பை ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சிரப்பை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிரப் எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே ட்ரை ரோஸ்ட் பண்ண பாதாமை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, மால்புவா ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் தீபாவளிக்கு நாள் கூட நம்ம இந்த நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா அந்த சிரப்பில் ஊறி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.